வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்தை போலவே செயலும் உடல் ரசாயன மாற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமுழைக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவநிலை துளிர்க்கும் அன்றோ. செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம் சிறுந்தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி சொல்லுவாங்க, 4 ஓரியே. இதுல நாம அளமுறை காத்து வாழணும் என்று சொல்லுவாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு. இந்த 4 இந்த செயல்கள்ல அளவு முறை காக்கணும். உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பசிக்கு நாம சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது, இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது. உணவு அளவான உணவு சாப்பிட்டா அது ஜீரணமாகி நம் உடலுக்கு தேவையான 7 தாதுக்களான ரசம், இரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்ற இந்த 7 தாதுக்களை நமக்கு கொடுக்கிறது. அளவுமுறை மீறும்போது நம் உடல்ல அது புளித்து தன்மையை ஏற்படுத்தி நாம நம்முடைய ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் என்ற அந்த உடல்ல உள்ள அந்த அனைத்து ஓட்டங்களையும் நமக்கு பாதித்து நமக்கு சிரமத்தை கொடுக்குது. அஜீரண கோளாறால சிரமப்படுறோம். அப்போ நாம செய்யக்கூடிய அந்த செயல், பசி வருது, ஒரு உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவமாக நாம பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம விளக்கத்துக்கு மாறணும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. நாம ஒரு உணர்வு வந்தவுடனே அப்போ முன் அனுபவத்தை எடுத்துட்டு அதுல பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு வாழணும். அப்போ உணவுல அளவுமுறை காத்து வாழ்றதே ஒரு இறை வழிபாடு என்று சாமிஜி சொல்லுவாங்க. அதே போல உறக்கம். காலையிலிருந்து இரவு வரையிலும் இந்த உடலை நைய பிடிக்க வைக்கிறோம். 3 வேளை உணவு சாப்பிட்றோம். அன்றாட பணிகள் எல்லாம் சிறப்பாக பார்க்குறோம். இரவு உறக்கம் வருது. அந்த உறக்கம் வந்ததுக்கு அப்புறம் நாம் அந்த உறக்கத்தை நாம் கலைக்கிறதுக்காக ஒரு டீ காஃபி சாப்பிட்டு திரும்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நாம் அந்த பணியில் ஈடுபடுறது அல்லது டிவி பார்க்கறது, இந்த மாதிரி வேலைகளில் நம்ம ஈடுபடுறதே தவறான ஒன்று. இந்த செயல்களால் நம்முடைய உடல் பாதிக்கும். அப்போ நாம இந்த உறக்கம் வந்த உடனே நாம சென்று உறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதே போல காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும். இதை பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த செயலால நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல உழைப்பு, வயதுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். ஒரு சிறு வயசுல நாம ஒரு 18 இருந்து ஒரு 38, 40 வரையிலும் நம்ம உழைப்பு நல்லா கொடுக்கலாம். அதன் பிறகு நாம் அதையே கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம உடலை பாதிக்கும். வயோதிகம் வரும்போது அதுக்கு ஏற்றாற் போல இந்த உடலுக்கு ஓய்வு தேவைப்படும். உழைப்புல நம்ம அளவுமுறை காக்கணும். அதே வயதாயிடுச்சுன்னு சொல்லி உழைக்காமையே இருக்கக்கூடியவங்க, உட்கார்ந்தே இருக்கக்கூடியவங்களுக்கு பலவிதமான வியாதிகளை உண்டு பண்ணும். இதையும் புரிந்து கொள்ளணும். உழைப்புல அளவோடு அந்தந்த வயதுக்கு தகுந்தாற் போல நாம பாடுபட்டு வாழ பழகி கொள்ளணும். இந்த உடலுக்கு எந்த வயதிலையும் ஒரு நியாயமான ஒரு உழைப்பு இருந்து கொண்டே இருக்கணும். உடல் உறவு சொல்லுவாங்க, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்று சொல்லுவாங்க. நாள் 2 காலை மாலை நல்ல மலம் கழிக்கணும். அதே போல வாரம் 2 நல்ல உச்சியில
உடல் குளிர்ச்சி ஆகிறதுக்காக நாம் ஆயில் பாத் எடுக்கிறோம். வருடம் 2 நம்ம உடலை இரைப்பையை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த பேதி சாப்பிட்றோம். அதே மாதம் 2 அந்த தாம்பத்தியம் என்பது மாதத்துல 2 முறை நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாலே அது போதுமானது. உடல் கழிவு வெளியேற்றம் தான் அந்த தாம்பத்தியம் என்பது. இதை புரிந்து கொண்டு செயல் செய்து வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.